வணக்கம், வெல்கம் டு கிராதி குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கருணை கிழங்கு மசியல். எப்படி நல்லா டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் 4 கருணைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கருணைக்கிழங்க தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோல் சீவி நல்லா அலசி இந்த பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா வேக வைப்போம். வெங்காயம் 1 நல்ல தூளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். 5-6 பல் பூண்டு நல்ல தூளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தாளிக்கத்துக்கு 2 காஞ்ச மிளகா, கடுகு, உளுந்து, ஜீரகம், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம செத்தி வாஷ் பண்ணி வச்சிருந்த கருணைக்கிழங்க 10 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த கருணைக்கிழங்க இப்போ நல்லா நம்ம கையாலே மசிச்சு விடுவோம். இது கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி நல்லா அதை மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது நல்லெண்ணெயில் செஞ்சாதான் நல்லா இருக்கும், அதனால நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாயை 2 கிள்ளி போட்டுக்கிறேன். 2 கிள்ளி போட்டு நல்லா வெடிக்க விடுறேன். இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா வெடிச்சிடுச்சு. இதிலே கடுகு, உளுந்து, ஜீரகமையும் போட்டு அதையும் நல்லா வெடிக்க விட்றேன். இப்போ இது எல்லாமே நல்லா வெடிச்சிடுச்சு. இதிலே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுறேன். இப்போ இதிலே தூளாக நறுக்கிற பூண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுறேன். இப்போ இதிலே தூளாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா அது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, கண்ணாடி பதம் வந்துச்சு. இப்போ இதிலே தக்காளியும் போட்டு நல்லா மசிய வதக்கிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிறதுக்காக அந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுறேன். அந்த தக்காளி மசிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுறேன். இந்த கருணைக்கிழங்கு மூளை பிரச்சனைகளுக்கு ரொம்ப பெரிய அரிய மருந்து. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணும், அதனால கருணைக்கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இதிலே மஞ்சத்தூள், மிளகாய் தூள் இந்த 2த்தையும் போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடுவோம். நம்ம மசிச்சு வச்ச கருணைக்கிழங்கையும் இதிலே போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இப்போ கருணைக்கிழங்க நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம புளி கரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இதிலே ஊற்றி அந்த புளி கரைச்ச தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விடலாம். நம்ம ஏன் இந்த புளி தண்ணி ஊற்றுறோன்னா, இப்போது சப்போஸ் நம்ம புளி தண்ணி ஊற்றாமல் செஞ்சோன்னா அது செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிடும் போது வாயெல்லாம் அப்படியே கரகரன்னு அரிக்கும். இதே நம்ம புளி தண்ணி ஊற்றி செஞ்சோம்னா அது நம்ம சாப்பிடும் போது அந்த அரிக்கத்தெல்லாம் தெரியாது, மசியலும் சூப்பராக இருக்கும். இப்போ புளி தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அதை மூடி வைப்போம். இப்போ மூடி திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்க, புளி தண்ணி ஊற்றுனது நல்லா அந்த தண்ணி நல்லா சுண்டி இருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் சுருள வதக்கி விடுவோம். இந்த கருணைக்கிழங்க வாரத்தில் 2-3 நாள்னாச்சும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா சுருள வதக்கியாச்சு. இப்போ தூளா நறுக்கின கொத்தமல்லியை இதில் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். பாருங்க, எண்ணெய் சட்டியில் ஓட்டாமல் இப்படி நல்லா சுருள வருது பாருங்க. இந்த மாதிரி செஞ்சதான் இந்த கருணைக்கிழங்கு மசியல் சூப்பராக இருக்கும். வாவ், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. நம்மளோட கருணைக்கிழங்கு மசியல் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக, பார்க்கவே நல்லா எல்லோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கருணைக்கிழங்கு மசியல்.
இது சூடாக இருக்கிறப்போ சாதத்தில் போட்டு சுட சுட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா மூலத்துக்கு அவ்வளோ நல்லது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கிரதி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.